அன்புமணியை பார்க்கும்போது ரத்த அழுத்தம் ஏற்படுவதாக கூறிய ராமதாஸ், தனது மூச்சுக்காற்று உள்ள வரை அன்புமணிக்கு பாமக தலைவர் பதவி வழங்க மாட்டேன் என்று கூறினார். கோபம் இருந்தால் மன்னித்து விடுங்கள், டென்ஷனாக வேண்டாம் என்று ராமதாஸுக்கு அன்புமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தந்தை தாயை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். இதை வார்த்தையை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா நான் மகிழ்ச்சியாக அப்படின்றார். எப்படி மகிழ்ச்சியாக வச்சிருப்பார்? மைக்கை தூக்கி அடிக்கிறவர், வாட்டில் தூக்கி தாயை அடிக்கிறவர், இது மகிழ்ச்சியாக வைக்கிற இதுவா? 100 ஆண்டுகள் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் வாயால் மாரில் முன்னாலேயும் பின்னாலேயும் ஈட்டியால் குத்திட்டுருக்கோம். ஈட்டியால் குத்திட்டுருக்கோம். அப்படிப்பட்ட வேதனை. தூக்கம் வரமாட்டேங்குது. தூக்கம் மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வரமாட்டேங்குது. ஏன்னா அவரை நினைக்கும் போதெல்லாம் இது ஏற்படுகிறது. நினைக்காமலும் இருக்க முடியவில்லை. நினைக்காமலும்னா பாசத்தாரர் இல்லை, அதெல்லாம் போயிடுது. அதனால் அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அடாத செயல். ஒரே தீர்வு நான் செயல் தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவர் ஐயா சொல்கிற வழியில் நான் போகிறேன். இப்போ போய் நீங்கள் இதை கேட்டிங்கன்னா, ஆமாம் நான் போவேன்னா செய்வேன்னா சொல்லுவாரை தவிர நடப்பதெல்லாம் வேற மாதிரி. இவரை பார்க்கும்பொழுது ஏற்படுகிற அதிர்ச்சி, மனக்குமுறல்கள், எனக்கு பிபி ஏறுது. மருத்துவர் ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால், ஐயா அவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரிதல்ல. அதே வேளையிலே ஐயா அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். ஐயா அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது. இன்னைக்கு ஐயாவுக்கு சுகர், பிபி எல்லாமே இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க நல்லா இருக்கணும், நல்ல உடல்நலத்தோட இருக்கணும், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சொல்லுங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக அப்படி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு செய்யலாம். சுலபமா செஞ்சுட்டு